அது ஒண்ணும் இல்லண்ணே. அதாவது சீரக சம்பா அரிசிக்கும், பாஸ்மதி அரிசிக்கும் என்ன வித்தியாசம்? சீரக சம்பா, பாஸ்மதி இதுல எது வந்து பிரியாணிக்கு பெஸ்ட்டு அப்படின்றதும் ஒரே குழப்பமா இருக்குண்ணே. அது விஷயமா தான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அட இதுக்கு தான் நீ இவ்வளவு யோசிக்கிறியா? ரொம்பலாம் யோசிக்க வேணாம்ப்பா. அதாவது ஃபர்ஸ்ட் சீரக சம்பாவை எடுத்துக்கிட்டேன்னா, சீரக சம்பா அப்படின்ற பேர் ஏன் வந்துச்சுன்னா, இந்த அரிசி சீரகத்தை போல ரொம்ப பொடிசா இருக்கிறதுனால சீரகம்ன்ற பேரையும், சம்பான்றது ஆகஸ்ட் மாசத்துல இருந்து ஜனவரி மாசத்துக்குள்ள விளைவிக்கக்கூடிய ஒரு காலம்ன்றனால அதுக்கு சம்பா அப்படின்னு பேர் வந்துச்சு. எனவே இது சீரக சம்பா அப்படின்னு சொல்றாங்க. இந்த சீரக சம்பால வந்து செலினியம் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு. இந்த பொருள் என்ன பண்ணுது அப்படின்னா கேன்சரை தடுக்கக்கூடிய, அதாவது குடல் கேன்சரை தடுக்கக்கூடிய ஒரு வந்து சக்தி வந்து இந்த செலனியம் அப்படின்ற ஒரு வேதிப்பொருளுக்கு இருக்குன்றாங்க. இது வந்து இந்த சீரக சம்பா அரிசியில நிறையவே இருக்குன்னு சொல்றாங்க. இந்த சீரக சம்பா அரிசி வந்து ஃபைபர் நிறைந்தனால இது என்ன பண்ணுது அப்படின்னா கொலஸ்ட்ராலை வந்து குறைக்குது. அதாவது கெட்ட கொலஸ்ட்ரால் சொல்லக்கூடிய எல்டிஎல்ல குறைச்சு நல்ல கொலஸ்ட்ரால் சொல்லக்கூடிய ஹெச்டிஎல்ல அதிகப்படுத்துது. இதுல வந்து அதிக ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறனால இது வந்து ஈஸியா செரிமானம் ஆயிரும். அதே சமயம் ரொம்பவும் நம்ம இதை சாப்பிட தேவையில்லை, ஒரு அளவா சாப்பிட்டாலே வயிறு நம்பின மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீரக சம்பாவுடைய அட்வான்டேஜ். அதே மாதிரி பாஸ்மதி அரிசி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்மதி அரிசி ரொம்ப நீள நீளமா இருக்கும் சேமியா மாதிரி. இந்த பாஸ்மதி அரிசியில வந்து கார்போஹைட்ரேட் அதிகமானதுனால இது ரிச் இன் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அதிக எனர்ஜியை தரக்கூடிய ஒரு வந்து பொருள் இருக்கு அதுல அப்படின்றனாலதான் இது வந்து பாஸ்மதி அரிசியில ஒரு வந்து மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கு சாப்பிடும் போது அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து கார்போஹைட்ரேட் மட்டும் அதிகமா இருக்கிறதுனால செரிமானம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்றாங்க. இந்த சிக்கன் வைக்கும் போது நீ பாஸ்மதி அரிசியும் மட்டன் பீஃப் வைக்கும்போது சீரக சம்பாவையும் பயன்படுத்தினா இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது ரெண்டுக்கு வந்து இது ரெண்டு தனித்தனியா ஸ்பெஷல் இருக்கு. பாஸ்மதி அரிசின்றது வந்து அதாவது பாத்தீங்கன்னா நார்த் இந்தியா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே ஒரு சில பகுதிகளில் சென்னை இந்த மாதிரி பகுதிகளில் யூஸ் பண்றாங்க. அது சீரக சம்பான்றது தென் மாவட்டங்கள்லையும் வேலூர், ஆற்காடு இந்த மாதிரி இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணிக்கு வந்து இந்த சீரக சம்பா தான் யூஸ் பண்றாங்க. ஏன்னா அவங்களாம் அதுக்கெல்லாம் பழக்கப்பட்டு அந்த டேஸ்ட்டுக்கு வந்து ரொம்பவே பழக்கப்பட்டுட்டாங்க. எனவே தான் சீரக சம்பா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் சீரக சம்பான்றது விலை அதிகம், அதாவது பாஸ்மதி காட்டிலும் விலை அதிகம். பாஸ்மதியுமே வந்து பார்த்தீங்கன்னா சீரக சம்பாக்கு ஈக்குவலாக தான் விலை இருக்கும், அதுவும் கம்மி கிடையாது. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைதராபாதி ஸ்டைல் பிரியாணி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்னையில் நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்மதி அரிசி தான் யூஸ் பண்ணி பிரியாணி செய்ய யூஸ் பண்றாங்க. ஸோ ரெண்டுமே வந்து சத்து மிகுந்தது தான். இதில் நிறைய அதிக சத்து மிகுந்தது அப்படின்னு பார்த்தோம்னா சீரக சம்பான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அது சீரக சம்பா விளைவிக்கக்கூடிய கால அவகாசம்ன்றது ரொம்ப அதிகமாகவே எடுத்துக்கும், தண்ணி வந்து ரொம்ப உறிஞ்சும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சீரக சம்பா. அதனால தான் அதனுடைய விலை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் வந்து சீரக சம்பாவுக்கும் பாஸ்மதிக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ உனக்கு இந்த டவுட் கிளியர் ஆயிடுச்சா? ஓ, இந்த ரெண்டு அரிசியில இவ்வளோ இருக்கா? நீங்க சொல்லிதானே எனக்கு இதெல்லாம் தெரியுது. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஓகேப்பா.